உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக அரசின் மதுபான விற்பனை நிறுவனமான டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபான வகைகள் மற்றும் பிராண்டுகள் குறித்து வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை நேரடியாக பெற புதிய முயற்சியை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட காலமாக தங்களுக்கு விருப்பமான பிராண்டுகள் கிடைப்பதில்லை என நுகர்வோர் குறைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது டாஸ்மாக் மூலம் 185 வகையான உள்நாட்டில் தயாரிக்கப்படும் இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் 43 வகையான பீர் பிராண்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல நூறு பிராண்டுகள் பட்டியலில் இருந்தாலும் அவற்றில் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவை மட்டுமே கடைகளில் கிடைக்கின்றன. இதனிடையே கேரளாவில் 4000த்திற்கும் மேற்பட்ட மதுபான வகைகள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்கள் எந்த வகையான மதுபானங்களை விரும்புகின்றனர் என்பதை அறிய டாஸ்மாக் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக கடைகளில் கருத்து பதிவு புத்தகம் அல்லது பரிந்துரை பெட்டி வைப்பது, வாடிக்கையாளர்களுக்கு கருத்து படிவங்களை வழங்குவது, ஆன்லைன் கருத்து சேகரிப்பு வசதி ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு வழிகள் பரிசீலனையில் உள்ளன. கேரள மாநில மதுபான விற்பனை கழகம் போல இணையதளம் மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட சில பிராண்டுகளின் ஆதிக்கத்தை குறைக்கும் நோக்கில் விற்பனை அடிப்படையில் பொருட்கள் கொள்முதல் செய்யும் புதிய முறையையும் அரசு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. சென்னை மற்றும் மதுரை பகுதிகளில் முந்தைய நாள் விற்பனையை அடிப்படையாக கொண்டு தானியங்கி முறையில் ஆர்டர்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் தரமான மற்றும் பிரபலமான பிராண்டுகள் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். இதனால் சட்டவிரோத அல்லது கள்ளச்சந்தை விற்பனை குறைவதோடு நட்சத்திர ஹோட்டல்களில் மட்டுமே கிடைக்கும் சில உயர்தர பிராண்டுகளையும் பொதுமக்கள் எளிதாக வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என நுகர்வோர் எதிர்பார்க்கின்றனர்.